வணக்கம், வெல்கம் டு மீனாஸ் பேக்கிங். இன்றைக்கி நம்ம ஈஸ்ட் இல்லாமல் கடாயில் பீட்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்சா செய்கிறது இவ்வளோ ஈஸியாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிட்ஸுக்கு நீங்கள் சுட சுட இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மைதா 1 கப், 240 ml, 1 teaspoon baking soda, 1 teaspoon baking powder, 1 teaspoon salt. இப்போ இது கூட 4 tablespoon தயிர். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு பிசைகிறமே நம்ம ரொம்பலாம் பிசைய வேண்டாம். ஜஸ்ட் இந்த கையில் இருக்கிறதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பிசைஞ்சால் போதும். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நமக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இதை நம்ம வந்து ஒரு 10 minutes அப்படியே வச்சிடணும். ஒரு கிளாத் போட்டு மூடிட்டு ஒரு 10 minutes அப்படியே வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். கடையை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பொடி உப்பு போட்டுட்டு இப்போது இது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மூடி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வந்து பிளேட்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த பிளேட் வந்து அது மேலே கரெக்டாக நிற்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் அது எவ்வளோ தூரம் பத்துமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். உங்கள் பிளேட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நம்ம வந்து உருட்டணும். உருட்டும் போது உங்கள் பிளேட் சைஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக பண்ணிட்டீங்கன்னா அதில் ஃபிட் ஆகாது. நீங்கள் மினி பீட்சா மாதிரி செய்யணுன்னா இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 2-3 வாட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கூட பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வைக்க போகிறோம். பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஆயில் இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே மெதுவாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சைட்ஸை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு ஃபோல்ட் பண்ணுறோன்னா ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபோக் வச்சு அங்கங்கே இப்படி பண்ணிடலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம பேக் பண்ணும்போது அந்த ஸ்டீம் வந்து வெளியே போயிட்டு அந்த ப்ரெட்டு வந்து உப்பாமல் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதுக்கு மேலே பீட்சா சாஸ். இது நான் வீட்லேயே செஞ்சது. இது எப்படி செய்யணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓரத்தில் போடாமல் இந்த மாதிரி சென்டரில் போட்டுக்கோங்க. இது மேலே சீஸ், மொசரல்லா சீஸ். இப்போ இதுக்கு மேலே வந்து கேப்சிகம். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ், ப்ராக்கலி இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆனியன், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், அப்புறம் வந்து ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு
இப்போ மேலே ஆலிவ்ஸ். மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே வந்து பேசில், அப்புறம் அரகனோ, அப்புறம் இதுக்கு மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். உங்களுக்கு ரொம்ப காரமாக பிடிக்குன்னா நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சைட்ஸில் வந்து பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுறலாம். சாஃப்டாக இருக்கும் அதுக்காக. இப்போது 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டான கடாயில் நம்ம இதை வச்சிடலாம். இதை வந்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மூடி வச்சிடணும். இப்போ 15 மினிட்ஸ் அப்புறம் பாருங்கள், இந்த ப்ரெட்டு நல்லா ப்ரௌனாக இருக்குது. பாருங்கள், சீஸ்லாம் இவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிருக்குதுன்னு. ஈஸியாக நம்ம டக்குன்னு செஞ்சாச்சு பீட்ஸா. இனி குழந்தைங்க பீட்ஸா கேட்டாங்கன்னா நீங்கள் வெளியே தான் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டிலையே ஒரு ½ அன் ஹவரில் இன்ஸ்டண்ட்டாக அழகாக செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.